ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது இன்ஃபோசிஸ் நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபோசிஸ் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இன்ஃபோசிஸ் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் 2021 ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சிஸ்டம் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டம் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஃப்ரெஷர்ஸ் மட்டுமே இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பாஸ் அவுட்ஸ் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2019, 2020 இல்லை 2021 பாஸ் அவுட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தோராயமாக வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது பிடெக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிடெக் கேண்டிடேட் நீங்கள் வந்து டிகிரி வாங்கியிருந்தா போதும், அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சேலரி அப்படின்றது எக்ஸாக்டாக எவ்வளோ சேலரி அப்படின்றத மென்ஷன் பண்ணல, ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ ஜாப் லொகேஷன் அப்படின்றது கோயம்புத்தூரில் இந்த கம்பெனி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்க பிரான்ச்சுக்கு இன்ஃபோசிஸ்லேருந்து இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். டீடைல்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது கால்ஸ் அண்ட் மெயில்ஸ் மானிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன் அலர்ட் மானிட்டரிங், ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாகிங், கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டைசேஷன், ட்ராக்கிங் இன்சிடென்ட் டில் க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கும்போது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து பிடெக் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தவிர என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ லினக்ஸ், நிறைய பேர் லினக்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் லைனக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓஎஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இ காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசிக்னேஷனில் கொஞ்சம் போல் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லினக்ஸ், ஆட்டோமேஷன், இ காமர்ஸில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கியமான ரிக்வயர்மெண்ட்டாக இருக்கு. ஜாப் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சர்வர், கிளையண்ட் சர்வர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வர் பற்றி தெரிஞ்சுக்கணும், கிளையண்ட் சர்வர் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் நீ வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த நண்பர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ், கிளவுட் சம்பந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் அண்ட் சர்வீசஸ், காம்போனன்ட்ஸ் ஃபார் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் மாடல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான தேவைப்படுது வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லைனக்ஸ் ஓஎஸில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த 3 டெசிக்னேஷனில் நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டெசிக்னேஷனில் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மானிட்டரிங் டூல்ஸ், அதாவது உங்களை வந்து மானிட்டரிங் பண்ண சொல்லியிருந்தாங்க தெரியுமா. ஸோ மானிட்டரிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டூல் வச்சு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மானிட்டரிங் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். நெட்வொர்க்கிங் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அண்ட் இமெயில் செக்யூரிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்னொரு தடவை படித்து பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அவங்க தெளிவாக என்னென்ன கேட்குறாங்க, அதில் டெசிக்னேஷனில் நம்ம எந்த டெசிக்னேஷனில்
நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லை நெட்வொர்க்கிங்கில் கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து மானிட்டரிங் டூல்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. லைனக்ஸில் வந்து யார் பவர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த டெசிக்னேஷனில் நீங்கள் எந்த டெசிக்னேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுலேருந்து தான் உங்களோட ரெஸ்யூம்ஸை பார்த்து தான் அதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸே கேட்பாங்க. இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு டெசிக்னேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும். இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு 99.9% உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஃபோசிஸில் வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ப்ரொஃபைல் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எதுக்குடா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண சொல்கிறான், இமெயில் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். பட் அப்படி கிடையாது. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலை ட்ராக் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லை வந்து எப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நிறைய கம்பெனிஸில் மெயில் அனுப்புவாங்க. மெயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்போ இன்டர்வியூ நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில கம்பெனிஸ் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லேயே ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலியமாகவே ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் மாதிரி உள்ளே போயிட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை பார்த்துட்டாங்களா இல்லையா, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களா இல்லையா, எல்லாமே இன்ஃபர்மேஷனும் அந்த வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்க இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.